என்னை கைது பண்ணுவேன் சிறையில் போடுவேன்னு சொல்கிற மிரட்டுற காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் மேலே வானத்தில் ஒரு வீடை கட்டிட்டு அந்தரத்தில் மிதக்க முடியாதுல்ல. திரிசங்க சொர்க்கத்தில் வேலை போகிறீங்க நீங்கள். இது மாதிரி ஆயிரும், இது மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அங்கே வந்து நின்று சண்டை போட்டேன். என்னையை தோக்கடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. எவ்வளவு காலம் சிறையில் போட்டாலும் இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வெளியில் இருக்கிறத விட சிறை நிம்மதியும் கொஞ்சம் நல்ல வசதியும் கூட. நீங்கள் போலீஸை குவிக்கிறது, அது இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மனு கொடுக்க வந்தால் உள்ள தள்ளி விட்டுருவோம், அதிகாரத்தோட மோதாதிய ஜெயிலும், அதெல்லாம் நாங்கள் பழகிடுச்சு, எங்களுக்கு பழகிடுச்சு. இவங்க யாருமே வரலைன்னாலும் நான் எங்கள் கூட்டம் பெருங்கூட்டம் வந்து நின்று இதை எடுக்கலைன்னா அவ்வளோதான். மிகப்பெரிய வல்லரசுகள் சாம்ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சிருக்கு. நீங்கள் எம்மாத்திரமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்து வேலை செய்யணும். இந்த 4 வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சி மாறிச்சுன்னா மொத்தமாக முடிச்சல் பூராத்தையும் தூக்கி வீசிட்டுருவோம். பார்த்துக்கிறோங்க. என்னிலாம் இதை காப்பாற்றினா நான் தான் சண்டை செய்யணும். அதனால நாங்கள் சோர்வின்றி சண்டை செய்வோம். எங்களோடு வர்றவங்களை சேர்த்துக்கிறோம், வராதவங்கள சரி உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சண்டை செய்யணும்னு செய்வோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது இந்த மீனை பிடிச்சதுன்னா நான் சாவன்ல, அப்போ நான் உணவை திங்கிறதா நஞ்சை திங்கிறதா? இப்போ நண்டு இல்லை, இங்கே உற்பத்தியே இல்லை, உருவாகவே இல்லை, இறால் உருவாகவே இல்லை. இருக்கிற மீனெல்லாம் செத்து மிதக்குது. நீங்கள் என்னோட பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நிறத்தின் நீளம், அந்த நீரின் நிறம் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். என் சட்டை விட இடத்தையான கருப்பாக இருக்குது. எப்படி இங்கே 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல 100 ஆண்டுகளாக இங்கே இதையே இந்த ஆறை நம்பி வாழ்வாதாரமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்கே போவாங்க? இப்போ தம்பிகள் சொல்லும்போது கூட நடு அந்த கொற்றலை ஆறில் வந்து அந்த முகத்துவாரத்தில் வந்து நடு ஆறு வரைக்கும் மறைச்சு இந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தை அமைக்கிறாங்க. ஒரு ஓரத்தில் சாலை வழியாக அப்படி போயிட்டா கூட சரி தெரியாது, ஒரு சாலை ஓரத்தில் போகுதுன்னா கூட தெரியாது. ஆறையே நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா இங்கே இருந்து ஓடி வர தண்ணீரெல்லாம் எப்படி கடலுக்குள்ளே போகும்? எப்படி போகும்? எப்படி எங்கள் மக்கள் இந்த படகு எடுத்துக்கிட்டு போய் வேற பகுதியில் போய் மீன் பிடிச்சி திரும்ப முடியும்? இது எந்த ஒரு ஆட்சியாளர்கள், எந்த அறிவுள்ள ஆட்சியாளர்கள் இப்படி முடிவெடுப்பாங்கன்னு பாருங்க. மக்களுக்காகத்தான் எல்லாம். ஒரு காலத்தில் எங்களுக்கு மின்சாரம் இருக்கும், எதுவுமே இருக்காது. அனல் மின் எடுத்துருந்து வெளியாகிற உலர் சாம்பலை எங்கே கொட்டுறாங்க? இவங்க காற்றுல உலர் சாம்பல், காற்றுல சாம்பல், சோத்துல சாம்பல், நிலத்தில் சாம்பல், எல்லாமே சாம்பல். நீங்கள் துணியை காய போட்டால் நீங்கள் வந்து சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். காரில் மயில் உந்துல நீங்கள் போயிட்டு திரும்பினீங்கன்னா உங்கள் கார் என்ன வண்ணமாக இருந்தாலும் சாம்பலாக தான் இருக்கும், மாறி நிற்கும். அப்போ எப்படி சுவாச கோளாறு வராதா? நுரையீரல் தொற்று வராதா? புற்று வராதா? எப்படி இது மக்கள் வாழ்கிற வாழ்விடமா இது எப்படி இருக்கும்? மின்சார உற்பத்தி வேணும்னா மாற்று மின்பெருக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டியதானே. இது பண்ண மாற்று மின்பெருக்கு இல்லையா? காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்க முடியுது, சூரிய ஒளியில் வேண்டிய அளவுக்கு மின்சாரம் தயாரிக்க முடியுது. காற்றாலை மின்சாரத்தை தனியாற்ற கொடுத்துட்டீங்க, சூரிய ஒளி மின்சாரத்தை பூரா அதானி கொடுத்துட்டீங்க. மறுபடியும் சின்ன சின்ன முதலாளிகளுக்கு நீங்கள் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு விளைநிலங்களை பறித்து கொடுத்துட்டீங்க. வாங்க நீங்கள் வேணா நான் காட்டுறேன். அது அரசுகிட்ட இருக்கா? ஏதாவது இருக்கா? காற்றாலை மின்சாரம் அரசு வச்சிருக்கா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆபத்து தர அணு உலை, அனல் மின்சாரம், இந்த மாதிரியான நச்சு ஆலைகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, கவர்மெண்ட் வச்சுக்கிட்டீங்க. தனியார் முதலினாலும் எதிர்த்து போராடலாம். இப்போ ஸ்டெர்லைட்லாம் நாங்கள் போராடி முன்னோம், அதை முதலாளிக்காக எங்களை சுட்டு கொண்டீங்க, அது வேறு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எளிய மக்களை வந்து, எங்களுக்கு அதிகாரமற்ற மக்களை வந்து எங்ககிட்ட இருந்தே அதிகாரத்தை பெற்றுட்டு நீங்கள் ஒடுக்குனீங்கன்னா எப்படி செய்கிறது? இப்போ இந்த ஆறை ஐயா கேட்குறாங்க, இதை நான் எங்களுக்கு எப்படியாவது சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு. குறைஞ்சது 40 ஆண்டுகள் ஆகும். அது தன்னைத்தானே உயிர்ப்பிக்க இதெல்லாம் எடுத்துட்டு கழிவு நீர் கலக்கிறத நான் நிறுத்தினா இயற்கை நீர் ஓடி வந்து அது தன்னைத்தானே ஆறு உற்பத்தி உயிர்ப்பித்துக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ நாங்கள் பயணம் பண்ணி போனால் ஆறு கொஞ்சம் இருக்குது, சுற்றி ஆலைகள் கோபுரமாக எல்லாம் புகை. அது மேகமாக புகையானே தெரியல. காற்று நஞ்சு. உலகத்தில் மனிதனுக்கு என்ன? நீர், நிலம், காற்று, 3மே நஞ்சாயிருச்சு. அப்படின்னா என்ன இருக்கும்? எங்களுக்கு என்ன இருக்கும்? எல்லாம் இப்போ வந்து அங்கே வர இந்த மாதிரி சூழல்னால நண்டு மலட்டுத்தன்மை அடைந்து உற்பத்தி இல்லை, இறால் மலட்டுத்தன்மை இருந்து உற்பத்தி இல்லை, இறாலின் நிறமே மாறி போயிடுச்சு. அது நுழையும் போது மீன்கள் பல ஆயிரக்கணக்கில் செத்து மிதக்குது. இந்த மீனை பிடிச்சதுன்னா நான் சாவன்ல, அப்போ நான் உணவை திங்கிறதா நஞ்சை திங்கிறதா? ஆட்சியாளர்களுக்கு இதுதானே முக்கியம். மக்களை வாழ வைக்கிறதுக்கு தானே அதிகாரம் நிறுவப்படுது, அழிக்கிறதுக்காக நிறுவப்படுது. ஆலைகள்லாம் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு முத வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு. 80 விழுக்காடு வட இந்தியன் தான் வேலை செய்கிறோம். எங்களில் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்க எங்கள் மீனவ பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இங்கே எத்தனை ஆயிரம் படகு கரையில் நிற்கிது. ஏதாவது போய் மீன் பிடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உள்ளே போகுதா? அவ்வளவு சும்மா அந்த படகு வச்சுட்டு சும்மா இருக்கலாம். நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? அதனால இதை நிறுத்தணும், அரசு கவனத்தில் எடுக்கணும். இவங்களுக்கு என்ன முடியும்? நம்ம வந்து அதிகாரம் வச்சுருக்கோம்னு நினச்சா அதெல்லாம் மாறும். மிகப்பெரிய வல்லரசுகள் சாம்ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சிருக்கு. நீங்கள் எம்மாத்திரமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்து வேலை செய்யணும். இந்த 4 வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சி மாறிச்சுன்னா மொத்தமாக முடிச்சல் பூராத்தையும் தூக்கி வீசிட்டுருவோம். பார்த்துக்கிறோங்க. ஒரு இந்த ஆளை இருக்காது.
போங்க, சூரிய ஒளி மின்சாரத்துக்கு போங்க. மாற்று மின்பெருக்கத்திற்கு கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். சாலையில போற வாகனங்கள் வேகமா போறதுல 2 பக்கம் காற்றாடி வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கோம். எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். ஜப்பான்ல, துபாயில கடல் அலையில மின்சாரம், கடற்கரையை ஒட்டி போட்டிருக்கான். கடற்கரையில இருந்து 100 அடி உள்ள தள்ளி போட்டிருக்காங்க. அப்படி செய்ய முடியாது அவங்களால. நீங்க பூரா ரெசார்ட் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்க மின் உற்பத்திக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி நீங்க அங்க போய் போடுங்களேன். எந்த காலத்திலும் தடை இல்லாத காற்று வரும், நிறைய மின்சாரம் கிடைக்கும். சூரிய ஒளியில மின்சாரம் எடுங்க. சாலை தார் சாலைக்கு பதிலாக சாலையில ஓட பதிச்சிருக்கான். யாரு வீடு கட்டினாலும், யாரு எந்த தொழிற்சாலை கட்டினாலும் மேற்கூரை வந்து சூரிய ஒளி மின்தகடா இருக்கணும்னு உத்தரவு போடுங்க. அப்படித்தான் கேரளாவுக்கு ஒரு தடவை பயணம் பண்ணி பாருங்க. எல்லா வீடுகளையும் சூரிய ஒளி மின்சார தகடு பதிச்சிருக்காங்க. சின்ன சின்ன வீடுகள்ல கூட அந்த முறைக்கு மாறுங்க. இது எதுக்கு இதை நிலத்தையும் காற்றையும் நீரையும் நாசம் பண்ற இந்த திட்டத்தை கட்டி பிடிச்சிட்டு அழணும்னு நான் கேட்கிறேன். ஒரு நதிக்குள்ள ஒரு நீர்நிலையை பற்றியே கவலைப்படாத ஒரு ஆட்சியாளர்களை நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. அதனால இதை நான் இதை இப்ப போராடுறதுன்னு முடிவெடுத்துட்டோம். அது மாதிரி ஒரு 31ஆம் தேதி இதை இங்கே தான் போராட்டம் செய்ய போறோம். நாங்க நீங்க போலீஸை குவிக்கிறது, அது இங்க இருக்கிற எங்க பிள்ளைகள் மனு கொடுக்க வந்தா உள்ள தள்ளி விட்டுருவோம், அதிகாரத்தோட மோதாதிய ஜெயில, அதெல்லாம் நாங்கள் பழகிடுச்சு, எங்களுக்கு பழகிடுச்சு. இவங்க யாருமே வரலைன்னாலும் நான் எங்கள் கூட்டம் பெருங்கூட்டம் வந்து நின்று இதை எடுக்கலைன்னா அவ்வளோதான். நாங்கள் போன உடனே இந்த 1 வாரம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே கட்சி முடிச்சுடுவோம்னா கட்டினா அப்புறம் இடிக்கிற தவிர வழி கிடையாது. எவ்வளவு காலம் சிறையில் போட்டாலும் இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வெளியில் இருக்கிறத விட சிறை நிம்மதியும் கொஞ்சம் நல்ல வசதியும் கூட. அதனால அந்த வேலையை செய்யக்கூடாது, போராடுவோம். அரசு தலையிடணும், உடனே தலையிடணும். இது கோரிக்கையாக தான் வைக்கிறோம். நாங்கள் 31ஆம் தேதி நான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை இதே நிலத்தில் இதே இடத்தில் என் மக்களோட மக்களாக சேர்ந்து செய்வேன். மக்கள் வரலை அச்சப்படுறாங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இதை எழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஏன்னா இது என் நிலம், இது என் நாடு, இது என் மக்கள், அவர்களுடைய எதிர்காலம். எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வைப்பீங்க? எங்களை விடுங்க, இந்த தலைமுறையை விடுங்க, நாங்கள் வாழ்ந்துட்டு செத்துருவோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்போ என்ன வச்சுட்டு போகிறது? எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு தான் சொல்லி எங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்தீங்க. நெய்வேலி பழுப்புல இருக்கிற மின்சாரத்துக்கு நிலம் எடுக்கும்போது அப்படி தான் எடுத்தீங்க. எந்த தொழிற்சாலை வந்தாலும் அப்படி தான் எடுத்தீங்க. ஸ்டெர்லைட் எடுக்கும்போது அப்படி தான் எடுத்தீங்க. அணு உலையில அதான் சொன்னீங்க. ஒரே வார்த்தை, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அது இருக்கா உங்களுக்கு? இந்த நாட்டில் இந்தியாவை ஆளுகிற, ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியானாலும், தமிழ்நாட்டை ஆளுகிற ஆட்சியானாலும் வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். கடன் 5 லட்சம் கோடி, 5.5 லட்சம் கோடி, அடுத்தாண்டு 6.5 லட்சம் கோடி, அப்புறம் 8 லட்சம் கோடி கடன் வளருது. நாங்கள் எங்கே வளர்றோம்? நீங்கள் வளர்றீங்க. இது நாங்கள் இது பொழுதுபோக்கு இல்லை எங்களுக்கு. இது எங்கள் வாழ்விடம். என் தம்பி வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான் என் நிலம். இதை காப்பாற்றினா நான் தான் சண்டை செய்யணும். அதனால நாங்கள் சோர்வின்றி சண்டை செய்வோம். எங்களோடு வர்றவங்களை சேர்த்துக்கிறோம், வராதவங்களை சரி உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சண்டை செய்யணும்னு செய்வோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது பாருங்க, இந்த செய்தியை கடத்துங்க, தயவு செய்து இதை கொண்டு போய் சேருங்க. இது நான் உங்களுக்காக தான் சேர்த்து பேசுகிறேன், எனக்கா இல்லை. இல்லைன்னா இதெல்லாம் மூடிட்டா என் மக்கள் ஏதாவது வேலை பார்த்து போவாங்க. இந்த கடல் நீரே நஞ்சாயிரும். ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசோ அவ்வளவு நிலப்பரப்புக்கு பிளாஸ்டிக் கழிவும் நெகிழி கழிவும் உள்ள இருக்கிறான். குளைமம் நெகிழித்தாள் உள்ள கிடக்குங்கிறான். செத்து ஒதுங்கின மீன் எல்லாம் திமிங்கலம், டால்பின்னு, திபிரான் மீன்லாம் பல்லாயிரக்கணக்கில் மீன் செத்து ஒதுங்கிச்சு. ஒருத்தர் நீங்கள் விவாதத்துக்கு எடுக்கல ஏன் இப்படி மீன் செத்துச்சுன்ட்டு. எல்லா மீன்களின் வயிற்றுக்குள்ளேயும் இந்த நெகிழி கழிவும் பிளாஸ்டிக் கழிவும் இருந்தது. கடலையும் முடிச்சிட்டிங்கன்னா, நிலத்தையும் முடிச்சிட்டீங்க, கடலையும் முடிச்சிட்டீங்க, காற்றையும் முடிச்சிட்டீங்க, அப்புறம் எங்கே போய் நாங்கள் வாழ்றது? திரும்ப திரும்ப எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லைன்னா வாழ்கிற இடமா இந்த பூமி இருக்காது. இது எனக்கு வாழ்கிற இடமா வேணும். அதுக்கு நாங்கள் போராடித்தான் ஆகணும். அதை அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். இந்த கோபுரத்தை எடுத்துறதை அதை நிறுத்தணும். 2வது, அந்த சுடுநீரெல்லாம் நீங்கள் குளிர வச்சு முறையாக நீங்கள் செய்யணும். நீங்கள் எங்ககிட்ட குளிர வச்சு தான் நாங்கள் தண்ணிக்குள்ள கலக்க விடுறோம் அப்படிங்கிறீங்க. ஆனால் வெந்நீர் தானே, நான் பார்த்தேன், வெந்நீர் தானே வருது. வெந்நீர் தான் வருது. சுற்றி எங்களை அடிச்சிங்கன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது? அவங்க சுற்றி ஆலைகளை போட்டு நீங்கள் உயரழுத்த மின் கோபுரம், அனல் மின்சாரம், உலர் சாம்பல், வெந்நீர், எண்ணெய் கழிவு, என்னதான் செய்யறதுன்னு எங்களுக்கு புரியல. அதனால இது மற்றவங்க பொழுதுபோக்காக போராடுறது, அது வாழ்க்கையில எப்போவாது போராட்டம். எங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம். நாங்கள் வாழ்றதுக்காக போராடும். அதனால 31ஆம் தேதி உறுதியாக நான் போராடுவேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கடந்த 1 மாதமாக திருவத்தூர் பகுதியில் கேஸ் கழிவு வெளியாகி 1 மாசத்துக்கு மேல தொண்டை கரகரப்பு, வாந்தி, மருத்துவமனையில அனுமதி, வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இருக்குது. இது மாதிரி ஆயிரும், இது மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அங்கே நின்று சண்டை போட்டேன். என்னைய தோக்கடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நான் மறுபடியும் வழி இல்லாமல் போராடிட்டு இருக்கேன்.
அப்போ நீங்கள் வந்து அது அப்படியே ஆயிடுச்சு, கழிவு வருது, அது வரும்ல. பூமியே குப்பை மேடாக்கிட்டாங்க. நாடாவா இருக்குது இது? நாடாவா இருக்குது? ஒரு முறையா ஒன்று இருக்கா பாருங்க. ஒரு பிரச்சனைனா அதிகாரி, இந்த மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அதிகாரி யாராவது வந்து சந்திச்சு பேசி அந்த பிரச்சனையை தீர்வு கண்டது இருக்கா பாருங்க. மக்களை அச்சுறுத்துவது, வழக்கு போடுவது, சிறைப்படுத்துவது, இது இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். என்னை கைது பண்ணுவேன், சிறையில் போடுவேன்னு சொல்ற மிரட்டுற காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் மேலே வானத்தில் ஒரு வீடை கட்டிட்டு அந்தரத்தில் மிதக்க முடியாதுல்ல. திரிசங்க சொர்க்கத்தில் வேலை போறீங்க. நீங்களும் இந்த பூமியில தானே இருந்தாகணும். உங்களுக்கும் காற்று வேணும், நீர் வேணும், சோறு வேணும்ல. அது எங்கேருந்து வரும்? அதனால அதுக்கும் சேர்த்து போராடுறேன். அதே ஒரு பிரச்சனை எடுத்து போராடுறேன், அவ்வளோதானே. எங்களை அந்த ஆற்றுக்குள்ளே அப்படி சுற்றி வச்சுட்டு சுற்றி இந்த நச்சு தொழிற்சாலைகளை, மின் உற்பத்தி நிறுவனம், இதெல்லாம் எல்லாம் கொண்டாந்து நிறுவி, ஒரு பக்கம் உலர் சாம்பல், ஒரு பக்கம் வெந்நீர், ஒரு பக்கம் கழிவு நீர், எல்லாத்தையும் ஆற்றுல கலக்க விட்டு எப்படி மீன் உற்பத்தி ஆகும்? அலையாத்தி காடுகளில் நீங்கள் ஏக்கர் கணக்காக அழிக்கிறீங்க. உதாரணமாக 17 ஏக்கர் அலையாத்தி காடுகள், 40 ஏக்கர் வந்து இந்த கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு உட்பட்ட அந்த 17 ஏக்கர் அலையாத்தி காடுகள் இருக்குது. அதையும் சேர்த்து இந்த தமிழ்நாடு மின் தொடர்பு கழக நிறுவனம் இருக்குது. அது என்ன அதுக்கு நோக்கம் என்னென்னா, இங்கே வடசென்னையில் இருக்கிற இந்த முதன்மையான மின் உற்பத்தி அனல் மின் நிலையத்தினுடைய மின்சாரங்களை எடுத்து சேமித்து இடப்பெயர்வு பண்ணுறதுக்கு இது இங்கே வந்து உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைக்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வருது. இதில் எல்லாத்தையும் அந்த டிரான்ஸ்கோங்கிற இந்த தமிழ்நாடு நிறுவனம் வந்து ஆக்கிரமிக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள், பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், அந்த மீன், நண்டு, இறால் இதெல்லாம் உற்பத்திக்கு அலையாத்தி காடுகளை நோக்கி, இந்த முகத்துவாரங்களை நோக்கி தான் வரும். நீங்கள் இங்கே வெந்நீரை கொட்டி, சாம்பலை கொட்டி, எண்ணெயை கொட்டி அனுப்புனீங்கன்னா, கழிவாக்குனீங்கன்னா எப்படி வரும்?